வணக்கம். ஸ்விம்மிங் பூல் நீச்சல் அடிக்க மட்டும் கிடையாது. எக்ஸர்சைஸும் பண்ணலாம். அதுக்கு பேரு தான் அக்வாட்டிக் எக்ஸர்சைஸ். அக்வாட்டிக் எக்ஸர்சைஸ் ஏன் பண்றோம்னா, தண்ணிக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. பயான்சி, ரெசிஸ்டன்ஸ், ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனால தான் நம்ம ஹை இன்டென்சிட்டி வொர்க் அவுட் பண்ணாலுமே நம்ம ஜாயிண்ட்ஸ்க்கு, மசில்ஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகாது. ஆனா மசில் ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே சமயத்துல கோஆர்டினேஷனும் நமக்கு குடுக்கும். ஜாயிண்ட்ஸையும் நல்லா ஈஸியா மூவ் பண்ண முடியும். இது யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வந்தவங்க, ஸ்பைனல் இன்ஜுரி இருக்கிறவங்க, கை கால் அசைக்க முடியாம இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கலாம், ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளா இருக்கலாம், இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த அக்வாட்டிக் எக்ஸர்சைஸ் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு சில பேர வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. தண்ணீல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஸ்கின்ன இரிட்டேட் பண்ண சான்சஸும் அதிகம். அதனால ஒரு நல்ல கைடன்ஸோட தான் இந்த அக்வாட்டிக் எக்ஸர்சைஸ் நம்ம எடுக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். பாய் பாய்.